அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா. டேய், இந்த எலெக்ஷன்ல நம்ம காலிகொண்டா கட்சி ஜெயிக்கிறோம்டா. அதுக்கு நிறைய வாக்குறுதி கொண்டு போறோம். எழுதுறா. சொல்லுங்க தலைவரே, எப்பேற்பட்ட வாக்குறுதியா இருந்தாலும் எழுதி போடலாம். சொல்லுங்க சொல்லுங்க. சொல்றேன், எழுதிக்கடா. டேய், முதல் வாக்குறுதி நம்ம தொகுதி மக்களுக்கு எல்லாத்துக்கும் இலவசமா ஹெலிகாப்டர் கொடுக்க போறேன். எழுதுறா. இலவச ஹெலிகாப்டரா? ஐயோ, நம்ம ஊர்ல சைக்கிள் நிப்பாட்டவே இடம் இல்ல, இதுல ஹெலிகாப்டர். தலைவா, இலவச ஹெலிகாப்டர் நிப்பாட்ட இடம் தலைவா. அதுக்கு தான் ரெண்டாவது வாக்குறுதி. ஹெலிகாப்டர் நிறுத்த இடம் இல்லாதவங்களுக்கு நிலாவில 2 சென்ட் இலவசமா நிலம் கொடுக்க போறேன். நிலாவிலையா? காத்தால ஹெலிகாப்டர்ல ஆபீஸுக்கு போயிட்டு நைட்டு நிலாவில நிறுத்திட்டு வந்தலாம். இல்ல டிராபிக் இருக்காது. இல்ல லாஞ்சி வச்சா நாடு தாங்குமா? தலைவரே, அடுத்த வாக்குறுதி? மூணாவது வாக்குறுதி, ஊழல் ஒழிக்க தனி திட்டம். இனிமே லஞ்சம் வாங்க யாரும் கஷ்டப்பட தேவையில்லை. எப்படி தலைவரே? தாண்டா கவர்மெண்டே வீடு தேடி லஞ்சம் கொடுக்கும் மாசம் மாசம். தலைவா, எப்படி தலைவா லஞ்சத்தையே ஸ்கீம் ஆக்கிட்டீங்க? வேற லெவல் தலைவா. சொல்லுங்க தலைவா. என்னடா, லஞ்சம் வாங்கினதுன்னு தப்பு. லஞ்சம் வாங்குறது சட்டமாக்கிட்டா ஊழலே இல்லைன்னு சொல்றதை விட ஊழலே ஒழிச்சிட்டான்னு சொன்னோம்ல, இதுதான் ட்ரெண்டிங் ஆகுது. தலைவா, வாக்குறுதியில இருக்கட்டும், எலெக்ஷன்னாவே பணம் தான். பணம் இல்லாம நம்ம எப்படி ஜெயிக்க முடியும்? அதுக்கு பணத்துக்கு என்ன பண்றது? டேய், உள்ள ஒரு சூட் கேஸ் இருக்கு, போய் எடுத்துட்டு வா. சொல்றப்போ உள்றைய தலைவரே, எடுத்துட்டு வரங்க. என்ன தலைவர் இது? இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும்.